ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எந்த டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னா ஸ்பீச் டிலே பற்றி பேச போகிறோம். ஸ்பீச் டிலே அப்படின்றது குழந்தைங்களுக்கு இப்போ உள்ள காலகட்டத்தில் பொதுவாகவே இயல்பாக இருக்குது. ஏன் அப்படின்னா மொபைல்ஸ்லாம் அதிகமாக நம்ம பயன்படுத்துறதுனால, குழந்தைங்க அதை பார்த்து வளர்கிறதுனால, குழந்தைங்க கிட்ட யாரும் பெற்றோர்களோ இல்லை மற்ற பேரண்ட்ஸோட அவங்க அம்மா அப்பாவோ யாருமே பேசுகிறதுக்கு ஆளுங்க இல்லாததுனால, தனிமையான குடும்ப சூழ்நிலையினால இப்போ மோஸ்ட்லி குழந்தைங்க என்ன பண்ணுறாங்கன்னா பேசுகிறத நிப்பாட்டிடுறாங்க. பேச்சுன்றது கொஞ்சம் ப்ராப்ளமாகவே இருக்குது இப்போ இந்த காலகட்டத்தில் உள்ள குழந்தைங்களுக்கு. அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா குழந்தைங்கள 1 இயருக்குள்ளே நோட் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா இது சொந்தம் என்னுடைய பையனுக்கு செகண்ட் பேபிக்கு நான் அதை புரிஞ்சுக்கிறல, எனக்கு தெரியல, எனக்கு யாரும் சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது. 1 இயர் வரைக்கும் அவன் பேசலை அப்படின்றதே நான் உணரலை. ஊ அப்படின்லாம் சொன்னான். நான் அம்மா அப்பா அப்படின்ற வார்த்தைகளே அவன் பயன்படுத்தவே இல்லை. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்து ஒரு நாள் ஸ்டே பண்ணியிருக்கோம். அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் தான் ரிலேட்டிவ்லாம் அதை நோட் பண்ணாங்க. என்ன இவன் பேச மாட்டேங்கிறான், 1 இயர் ஆச்சு, இன்னும் அவனுடைய ஸ்பீச்சே கிடையாது, பேச்சு வார்த்தைகள்லாம் 1 2 வேர்டு கூட அவன் வாயிலேருந்து வரவே இல்லை அப்படின்றத சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் நோட் பண்ணேன், ரொம்ப சேட்டையும் பண்ணால் கொஞ்சம் ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்றத மற்றவங்களாம் சொல்ல தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் உடனே கொண்டு போய் 2 3 டாக்டர்ஸ் கிட்ட காமிச்சேன். அவங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னாங்க. இன்னும் கொஞ்சம் நாள் ஆனோன்னா பாருங்கள், அப்படி இல்லைன்னா 1.5 வயசுக்கு மேலே ஆகணும். 1 வயசு முடிஞ்சிருச்சு, 1 வயசு 1 மாதம் ஆச்சு, இருந்தாலும் இன்னும் ஒரு 6 மாதம் பாருங்கள். பார்த்ததுக்கு அப்புறம் வேணால் கொஞ்சம் நீங்கள் ட்ரைனிங் கொடுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, ஸ்பீச் கிளாஸ் கொண்டு போய் விடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் யோசிக்கிட்டே இருந்தேன், என்னடா இது இவங்க இப்படி சொல்கிறாங்க, ஸ்பீச் கிளாஸில் கொண்டு போய் விட சொல்கிறாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் நான் நோட் பண்ணேன், அவன் சில சவுண்ட்ஸ்லாம் கேட்கவே இல்லை, கூப்பிட்டா திரும்பி பார்க்கல. ஏன்னா நான் அவன் பிறந்ததுலேருந்தே அவனை பேர் சொல்லி கூப்பிடவே கிடையாது. 30 நாள்லேருந்து மொபைலை கொடுத்துட்டேன். 30 நாள்லேருந்து அவனாவே அவனுடைய மொபைலை பார்த்துட்டு மொபைல் தான் உலகம் அப்படின்ற மாதிரி மொபைலில் பாட்டு கேட்குறது, கதை கேட்குறது, அதுலேயே பார்த்து 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 கூப்பிட்டுக்கிட்டான். அவனுடைய வேலைகளை அவனாக செஞ்சுக்கிட்டான். அந்த மாதிரி அவன் மொபைலே பார்த்ததுனால மனுஷங்கிட்ட அந்த அட்ராக்ஷனோ எதுவுமே இல்லாமல் இருந்துட்டான். எப்படி பேசுகிறாங்க அப்படின்ற உணர்வோ அவனுக்கு எதுவுமே தெரியல. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், ஒரு பேரண்ட்டாக என்ன பண்ணேன் அப்படின்றத நெட்டில் நிறையா சர்ச் பண்ணேன், பார்த்துட்டா ஸ்பீச் கிளாஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் தேடினேன். 1 வயசு குழந்தைங்களுக்கு ஸ்பீச் கிளாஸ் எங்கேயும் கொடுக்க மாட்டாங்க. மினிமம் 2 வயசே ஆகணும். அப்போ தான் அந்த குழந்தைங்களை ஸ்பீச் கிளாஸில் எடுத்துக்குவாங்க. ஏன்னா அப்போ தான் அந்த குழந்தை பேசும் அப்படின்றது தெரியும். ஆனால் பெற்றவங்க நமக்கு தெரியும், நம்ம குழந்தை கூப்பிட்டா திரும்பி பார்க்கணும், நேம் காலிங் ரெஸ்பான்ஸ் கிடையாமல் இருக்கும். அதுக்கு என்ன ஒரு பொருள் வேணும்னா அந்த ஃபிங்கரை காமிச்சு இது வேணும் அப்படின்றத சொல்ல தெரியலனாலும் விரலை காமிச்சு அதை கேட்கணும். இதெல்லாம் என் பையன் எதுவுமே பண்ணலை. அப்போ நெட்டில் பார்த்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நிறைய இடங்களுக்கு அவனை கூட்டிகிட்டு போய் பார்த்தேன். அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபிகேஷன் பண்ண வச்சேன். நானும் எங்கெங்கேயோ போய் பார்த்தேன், காது கேட்கலையோ, நம்ம பையனுக்கு காது கேட்காம இருக்குமோ, அதான் திரும்பி பார்க்காம இருக்கானோன்ட்டு நிறையா டெஸ்ட் எடுத்தோம். நிறையா டெஸ்ட்டு ஸ்கேனு எல்லாம் பார்த்தேன். எல்லாமே நார்மல். பிரெயினுக்கும் டெஸ்ட் எடுத்தோம். அந்த குழந்தைங்களுக்கு சிடி ஸ்கேன் எடுக்கவே கூடாது அப்படின்னு டாக்டர்ஸே சொல்கிறாங்க. இருந்தாலும் நாங்கள் பயத்தில் அதையுமே எடுத்தோம். எல்லாத்தையும் எடுத்து பார்த்தா எல்லாமே நார்மல் என் பேபிக்கு அப்போ இதில் என்ன மிஸ்டேக் இருக்குது, அவனுடைய தவறு எதுவுமே கிடையாது, என்னுடைய தவறு மட்டும்தான். ஏன்னா வீட்டில் ஹஸ்பண்ட் 4 மணி 5 மணிக்கெலாம் மார்னிங் எழுந்திரிச்சு வேலைக்கு கிளம்பிடுவாங்க. பெரிய பையன் இருக்கான், அவனுக்கு லஞ்ச் பேக் பண்ணணும், வீட்டில் யாரும் ஹெல்ப்புக்கு கிடையாது அப்படின்றதுனால என்னுடைய ஒர்க்கை நான் பார்க்குறதுக்காண்டி அவன் தொல்லை பண்ணக்கூடாதுன்றதுக்காண்டி அவனுக்கு மொபைலை கொடுத்துட்டு பிறந்த 30 நாள்லேருந்தே நான் அவனை விட்டுட்டு மொபைலையே கொடுத்துட்டு என்னுடைய ஒர்க்கே வாஷிங் மிஷினில் துணி போடவும், சமைக்கவும், வீட்டு வேலை பார்க்கவுமே இருந்துட்டேன். அவனை கவனிக்கவே கிடையாது. எனக்கு எப்போ ரெஸ்ட்டு தேவையோ அப்போ தான் ரெஸ்ட்டாக இருக்கணும், அப்போ தான் அவனை தூக்கி 2 வார்த்தை பேசினேன். அப்படின்றப்ப அவன் என் கையை மீறி போயிட்டான். அதுக்கப்புறம் தான் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ஒரு பேரண்ட்டாக நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். பார்க்குக்கு நைட்டு ஃபுல்லாக பார்க்கில் தூக்கி கொண்டு வச்சுருப்பேன். அந்த சவுண்ட் ஐடென்டிஃபிகேஷனே கிடையாது. பஸ்ஸு போனால் பார்க்க மாட்டான், மற்ற குழந்தைங்க பஸ்ஸு ஆட்டோலாம் போனால் பார்க்குங்க, அவன் எதையுமே பார்க்காம தான் இருந்தான். கொஞ்சமாக மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சிச்சு. அப்போ தான் அந்த சவுண்ட் ஐடென்டிஃபிகேஷன் மரம்லாம் இருக்கிற மிஷின்லாம் இருக்குல்ல, அந்த மிஷின் கிட்டலாம் கொண்டு போய் அந்த சவுண்டை ஐடென்டிஃபிகேஷனுக்கு கொடுத்தேன். அதுக்கப்புறம் அதை அப்போ தான் அவன் ஃபஸ்ட் டைம் பார்க்குறான். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு 6 மாதம் 7 மாதம் ஆச்சு அவன் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி கொஞ்சமாக பார்த்து. அதுக்கப்புறம் தான் நேம் காலிங்கே ரெஸ்பான்ஸே பண்ண ஆரம்பித்தான். பேர் கூப்பிட்டவனை திரும்பி பார்த்தான். அதுக்கும் நான் விடலை. மற்ற டாக்டர்ஸ்ட்டை கொண்டு போய் செக் பண்ணுவோம், ஸ்பீச் கிளாஸில் கொண்டு போய் விடுங்க. நிறையா இடத்துல போய் தேடி பார்த்தேன், ஸ்பீச் கிளாஸுன்றது நான் இருக்கிற ஊரில் கிடையாது. அப்படின்றப்ப பார்த்தா 2 3 இடத்துல நான் கேட்டேன். அப்புறம் கேட்டுட்டு போய் நெட்டில் சர்ச் பண்ணி ஹஸ்பண்ட் சொன்னாங்க, இந்த வயசுலலாம் ஸ்பீச் கிளாஸ் வேணாம். அப்போ மற்றவங்களாம் சொன்னாங்க, இந்த குழந்தை இந்த வயசில் பேசுமா, லேட்டாக தான் பேசுங்க குழந்தைங்க, அதுவும் பையன் தான் ரொம்ப லேட்டாக பேசுவான் அப்படின்னாங்க. இதெல்லாம் நம்ம எதையும் பொருள்படுத்தலை. பணம் போனால் போயிட்டு போகுது, நம்ம பையன் நம்ம ஃப்யூச்சர் அப்படின்றப்ப நம்ம கொண்டு போய் ஸ்பீச் கிளாஸில் விடணும் அப்படின்றத கொண்டு போய் விட்டேன். டெய்லி 1 ஹவர் விட சொன்னாங்க.
அவனை விடையில் வந்து 1 வயசு 9 மாதம் அந்த கரெக்டாக ஒரு நாளைக்கு 1 ஹவர் கிளாஸு, ஒரு நாளைக்கு 500 சார்ஜ் பண்ணாங்க. அப்போ வந்து 20 டேஸ் 21 டேஸ் தான் 1 மந்த்துக்கு வரும். அதுக்கு நான் 10,000 பே பண்ணேன். ஆனால் உள்ளே என்ன நடக்குதுன்றது நம்மளுக்கு தெரியாது. லாக் பண்ணிக்குவாங்க. லாக் பண்ணிட்டு தான் சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு எதுலேயுமே திருப்தியே கிடையாது. உள்ள நம்ம பையன் என்ன பண்ணுறானோ, ஐயோ என்ன பண்ணுறான், நம்ம பையன் எப்படி இருக்கான் அப்படின்றதே எனக்கு வெளியில். இப்போ ஒரு பேரண்ட்ஸ்லாம் வெளியில் தான் வெயிட் பண்ணுவாங்க. அவங்க கதவெல்லாம் ஃபுல்லாக லாக் பண்ணிட்டு ஃபுல்லாக ஏசி போட்டுருவாங்க. 2 பக்கம் ஃப்ரண்ட்லேயும் டோரை க்ளோஸ் பண்ணிடுவாங்க, பேக்லேயும் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு பேரண்ட்டாக நான் வெளியில் உட்காந்து அது என்ன பண்ணுறான், ஒரு 1.5 வயசு பையனை 1.25 வயசு பையனை வெளியில் உள்ளே விட்டுட்டு நம்ம வெளியில் உட்காந்து வெயிட் பண்ணுறோம் அப்படின்றது அந்த பேரண்ட்டுக்கு தான் தெரியும். ஐயோ என்ன சுச்சுவேஷனில் இருக்கும். அவனுக்கு பேம்பஸ் தான் போட்டுட்டு போனான், அனுப்பி தான் விட்டேன். அப்படின்றப்போ என்னன்னு தெரியல. வெளியில் வந்து அவன்கிட்ட ஒரு மாற்றம் தெரியாது. 5 மாதம் 6 மாதம் போனால் அதுக்கப்புறம் எனக்கு என்ன அப்படின்னா அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்ற என்னுடைய டவுட் வந்து அவங்கக்கிட்ட கேட்டுக்கிட்டேன். அதுவும் இல்லாமல் நான் வந்து சும்மாவும் கிடையாது. மேற்கொண்டு நான் என்ன பண்ணினேன்னா, என்னால் என்ன எஃபெக்ட் போட முடியுமோ, அப்போ ஒரு குழந்தை பேசணுன்னா என்ன பண்ணணும், அதுக்கு ஒரு பேரண்ட்டாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத நெட்டில் நிறையா சர்ச் பண்ணேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு நானே ஸ்பீச் கிளாஸ்க்கு ஒரு டீச்சராகவே ஆயிடலாம் போல் அப்படின்ற அளவுக்கு என் பையனுக்காண்டி நான் கலெக்ட் பண்ண ஆரம்பித்தேன். கலெக்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ரெஃபர் பண்ணி அவன் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ பேச ஆரம்பிச்சிட்டான். நிறையா விஷயங்கள் பண்ணினேன் அவனுக்காண்டி. என்னென்ன ஸ்பீச்சுக்கு கொடுக்கணுமோ, அந்த ஃபிங்கரை காமிக்கணும், அந்த மாதிரி ஐடென்டிஃபிகேஷன் இருக்குது அப்படின்றத. அம்மா அப்பான்ற ஐடென்டிஃபிகேஷன்ஸ் உண்மையிலே அவனுக்கு கிடையவே கிடையாது. ரொம்ப நாள் கழித்து நான் ஸ்ட்ரெயின் பண்ணி இப்போ வந்து 1 இயராக கஷ்டப்பட்டேன். இப்போ வந்து அவனுக்கு அம்மா அப்பா எல்லாமே தெரியுது. அண்ணா தெரியுது, அம்மா தெரியுது, அப்பா தெரியுது, தாத்தா தெரியுது, ஆச்சி தெரியுது, ஐயா தெரியுது, எல்லாமே தெரியுது, எல்லாமே புரியுது. எல்லா லாங்குவேஜும் அந்த தமிழ் லாங்குவேஜ்ன்ற முதல்ல என்ன ப்ராப்ளம்னா அவனுக்கு லாங்குவேஜே புரியலை. அதனால தான் அவன் நம்மக்கிட்ட பேசலை. ஏன்னா ஒரு லாங்குவேஜ் அப்படின்றது ஒரு பேரண்ட் வந்து அவங்ககிட்ட பேசிக்கிட்டே இருந்தால் தான் புரியும் ஒரு குழந்தைங்களுக்கு. நான் பேசாமல் இருக்க கண்டு அவனுக்கு எதுவுமே தெரியாமல் இருக்குன்னா அவனுக்கு இப்படி தான் பேசணும், இப்படி தான் பண்ணணும் அப்படின்றதே அவனுக்கு தெரியவே கிடையாது. அதனால நம்ம பேசிக்கிட்டே இருந்தேன். பேரண்ட்டாக நம்ம இடுப்புலையே தூக்கி வச்சுக்கிட்டே இருப்பேன். இடுப்பில் தூக்கி வச்சுக்கிட்டே தான் சமைப்பேன். நிறையா சர்ச் பண்ணேன் அதை பற்றி. நிறையா இதில் பார்த்து அதில் பார்த்து ஒன்றா இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிச்சிச்சு. 1.5 வருஷம் 2 வருஷத்தில் நான் சின்ன விஷயங்கள் ரொம்ப சோர்வாக இருக்கும். ஐயோ நம்ம டெய்லி இப்படி பண்ணுறோமே, நம்ம குழந்தை பேசாமல் போயிடுவோம். நான் தூங்கின நாட்களே கிடையாது அந்த 1 இயரில். தூங்குவேன், தலைவணிலாம் நனைஞ்சு தான் இருக்கும். நான் இன்னொரு ரூமில் தான் தூங்குவேன். மொபைலை சுத்தமாக அவாய்ட் பண்ணேன். பையனுக்காண்டி மொபைலே எடுக்கலை. நான் மொபைலில் வந்து எப்படின்னா அவன் இல்லாதப்ப எடுத்து அவனுக்கு தேவையானதை மட்டும்தான் பார்த்து இப்போ நல்லா பேசுகிறான் என்னுடைய பையன். அவன் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டான். ப்ளே குரூப்பில் கொண்டு போய் விட்டேன். இப்போ 2.25 வயசு ஆகுது அவனுக்கு. 2.25 வயசு. இன்னும் நெக்ஸ்ட் மந்த் பர்த்டே வருது. 3 வயசு ஆக போது. இப்போ நல்லா பேசுகிறான். ஒரு பெரியவன் எந்த ஸ்கூலில் படிக்கிறானோ அந்த ஸ்கூலில் என் பையனையும் சேர்த்துட்டேன். என்னுடைய என்ன சொல்கிறது, என்ன மாதிரி நிறையா பேரண்ட் இருப்பாங்க. அதுக்காண்டி தான் நான் இந்த வீடியோவை போடுறேன். இது வந்து ஒரு விழிப்புணர்வு வீடியோ மாதிரி தான். உங்கள் குழந்தைங்க பேசாமல் இருந்தால் நீங்கள் வந்து வீட்டில் அசால்ட்டாக இருக்காமல் டைரெக்டாக ஒரு டாக்டர்கிட்ட போய் அவங்கள கன்சல்ட் பண்ணிக்கிங்க. கன்சல்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு என்ன நீங்கள் ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படின்றத நீங்கள் கன்ஃபார்மாக நீங்கள் எடுத்துக்கிறீங்க. அப்போ தான் உங்கள் லைஃப்பில் உங்கள் குழந்தைங்கள நல்ல விதமாக கொண்டு வர முடியும். ஏன் அப்படின்னா இதுவும் ஆட்டிசம், இந்த அறிகுறிகளும் குழந்தைங்கள ஆட்டிசம் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த அறிகுறியும் கிட்டத்தட்ட ஒன்றாவே தான் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் இளம் வயதிலேயே குழந்தைங்கள 1 வயசு 2 வயசு 3 வயசு பொதுவாக 5 வயசுக்குள்ளேன்னு சொல்கிறாங்க. நான் எனக்கு தெரிஞ்ச 5 வயசுன்றதெல்லாம் அதிகம். 2 வயசு 3 வயசுக்குள்ளே குழந்தைங்கள கொண்டு போய் நல்லா டாக்டர்ஸ்கிட்ட காமிச்சு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணி கேட்டு அதை கண்டுபிடிச்சிட்டா ஈஸியாக குழந்தைங்கள பேச வச்சிடலாம். எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இப்போ நீங்களே நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா எத்தனை குழந்தைங்க இந்த மாதிரி ஸ்பீச் டிலேயாக இருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அது ஸ்பீச் டிலேயா ஆட்டிசமான்றதை நம்ம கொஞ்ச நாளே கண்டுபிடிச்சிடலாம். பேரண்ட்டோட கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும் போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஓகே.